திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. மகாதீப கொப்பரையில் 1500 மீட்டர் காடா துணியை நெய்யில் நனைத்து சுற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுவதற்காக தற்பொழுது என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டு வருகிறது? அங்கு மக்களின் கூட்டம் எவ்வாறு காணப்படுகிறது? வினீஷ், திருவண்ணாமலை நகரம் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுவதற்கான ஆயத்த பணிகள் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தீபம் ஏற்றும் இடத்தில் ஏற்கனவே சிவனடியாரின் பாதம் பட்ட இடத்தில் தற்பொழுது பொட்டு வைத்தும் பூ வைத்தும் அலங்காரம் மேற்கொண்டு தற்பொழுது அந்த பூஜைகளை நடத்தி வருகிறார்கள். பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த கொப்பரையில் 1500 மீட்டர் காடா துணியை நெய்யில் நனைத்து கொப்புரையில் காடா துணி தற்பொழுது சுற்றுப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் இந்த மகாதீப திருவிழாவை முன்னிட்டு நேற்று முதலே பெரும்பாலான பகுதி மக்கள் வட மாவட்டத்தை சேர்ந்த பெரும்பாலான மக்கள் இந்த திருவண்ணாமலை நகரத்தை நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கொப்பரையானது வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்க மேல்பாகம் 3.25 அடியும் கீழ்ப்பாகம் 2.25 அடி சுற்றளவு கொண்டு 200 கிலோ எடையில் 20 வளைய ராடுடன் கூடிய செப்புத்தகட்டில் செய்யப்பட்ட கொப்பரையை நேற்று மதியமே மலை உச்சிக்கு எடுத்து சென்றிருந்தார்கள். மேல்பாகம் 4 வளையம், கீழ்ப்பாகம் 4 வளையம் என ஒட்டுமொத்தமாக காற்றில் இந்த கொப்பரையானது சேதமாகாமல் இருப்பதற்காக, சரிந்து விழாமல் இருப்பதற்காக முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த கொப்பரையானது அங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. இது புதுப்பிக்கப்பட்டு காவி நிற வண்ணம் பூசப்பட்டு சிவசிவ என வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. விபூதி பட்டையுடன் கூடிய லிங்கப்படமும் தீப விளக்கில் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எழுதுவது போன்று படம் வரையப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நேற்று மதியத்துக்கு பிறகாக இந்த கொண்டு செல்லப்பட்ட கொப்பரையில் இன்று மாலை 6 மணி அளவில் இந்த மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. நேற்றைய தினமை பொறுத்தவரை மலையின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் பெரு சிரமத்துக்கு பிறகுதான் பர்வதராஜா குழு வம்சத்தினர் 20க்கும் மேற்பட்டோர் உரிய பாதுகாப்புடன் கொப்பரையை மலைக்கு எடுத்து சென்றிருந்தார்கள். கொப்பரையுடன் தீபம் ஏற்ற பயன்படும் நெய் சேகரிக்கும் அகண்டமும் உடனடியாக எடுத்து செல்லப்பட்டிருந்தது. மலையில் மகாதீபம் கொப்பரைக்கு போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மகாதீப கொப்பரையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்பட்டு சுமார் 6 அடி உயரமும் 200 கிலோ எடையும் கொண்டதாக இருக்கிறது. செப்பு தகட்டினால் ஆன இந்த கொப்பரையில் மாலை 6 மணி அளவில் இந்த மகாதீபத்தை ஏற்ற இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே மகாதீபம் ஏற்றப்படும் போது பெரும்பாலான பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2500 முதல் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலை மீது இந்த மகாதீபத்தை தரிசிப்பதற்காக மலையில் ஏற்றப்படுவார்கள். ஆனால் இந்த முறை ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பக்தர்கள் மேலே செல்வதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. இருக்கக்கூடிய கிரிவல பாதையில் மட்டுமே பக்தர்கள் அமர்ந்து கொண்டும் நின்றவாறும் தரிசனம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கிரிவல பாதையில் 1000கணக்கான மேற்பட்ட மக்கள் தற்பொழுது திருவண்ணாமலை நோக்கி வந்தம் இருக்கிறார்கள். எங்கு திரும்பினாலும் அன்னதானம், பக்தி பரவசம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளால் திருவண்ணாமலை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 14,000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 800க்கும் மேற்பட்ட வாட்ச் டவர்கள், அதாவது உயர்கோபுரம் மூலமாக தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பக்தர்களுக்கு எந்தவித அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருக்கவும் மருத்துவ காரணங்களுக்காகவும் கிட்டத்தட்ட 37க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மாலை சரியாக 5:50 மணி அளவில் இங்கு தீபம் ஏற்றப்படும். அதே போல 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக திருவண்ணாமலை விழாக்கோலம் பூண்டு தயாராகி இருக்கிறது.